வணக்கங்க. பொதுமக்கள் ஒருத்தன் நான். இப்போ ராகவரான்ஸ் அவர் அரசியலுக்கு வரதாக ஒரு வீடியோ போட்டார். அதாவது அவங்க அம்மா உத்தரவு கொடுத்துட்டாங்க, அதனால் நான் வர்றதுக்கு தயாராக இருக்கிறேன். பொதுமக்கள்கிட்ட நாங்கள் உத்தரவு கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓகே, நீங்கள் சொல்கிறது ஓகே, நீங்கள் வர வேண்டியது தான், நீங்கள் நல்லது செய்கிறீங்க, நாங்கள் அதை பற்றிலாம் எந்த ஒரு தப்பு சொல்லலை. ஆனால் நீங்களாக வர்றதை பொதுமக்கள்கிட்ட ஏன் கேட்குறீங்க? ஏன்னா இது எங்களுக்கு எப்படி உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது அப்படின்னு தடுமாற்றமாக இருக்குது. ஏன்னா இப்போ விஜய் அவர் முதல்வர் வந்துட்டார். அடுத்தது அண்ணாமலை அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரஜினி அவங்க தரப்புலேருந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் யாரோட கட்சியில் சேர்ந்து வர போகிறீங்களா, இல்லை நீங்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா? ஏன்னா பொதுமக்களுக்கு எங்களுக்கு அது தெரியணும். நீங்கள் எதில் கட்சியில் சேர்ந்து, யார் கட்சியில் சேர்ந்து நீங்கள் வர போகிறீங்க அப்படிங்கிறத பொதுமக்களை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் கமெண்ட் பண்ண முடியும். என்னென்னு நீங்கள் வாங்க இவங்களோட சேருங்க அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் எதுக்குமே பிடிபடாமல், ஆனால் நீங்கள் எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்டில் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை நீங்கள் கொஞ்சம் அந்த கருத்தை மாற்றி மறுபடியும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நாங்கள் தெரிவிக்கிறோம். முதல்ல நீங்கள் எந்த கட்சியில் சேர போகிறீங்க? எங்கள் விஜய் தலைவர் அவரோட சேர போகிறீங்களா, இல்லை மற்றும் கட்சியில் நீங்கள் சேர போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு தெளிவாக தெரிவிக்க வேண்டும். அப்படி நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா நாங்கள் இன்னொரோட நீங்கள் சேரீங்க அப்படிங்கிறத நாங்கள் வாங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் தெளிவுபடுத்துங்க எங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியும். இப்போ நாங்களே குழப்பத்தில் இருக்கிறோம். நீங்கள் திடுதிப்புன்னு மக்களாக நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம் அப்படி நீங்கள் திடுதிப்புன்னு இப்படி சொன்னால் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் நீங்கள் தெளிவுபடுத்தி நீங்கள் திருப்பி ஒரு வீடியோ ஒன்று போடுங்க. கட்டாயம் ஒரு வீடியோ நீங்கள் கட்டாயம் போடணும். நாங்கள் இவரோட சேர்ந்து உங்களுக்கு பணியாற்ற வருகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க. இல்லை நாங்கள் தனியாக கட்சி ஆரம்பித்து அதில் நல்லது செய்யறதுக்காக வரப்போகிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ, ஏதாவது ஒரு வீடியோ தெளிவாக போடுங்க. எங்களுக்கு புரிகிற மாதிரி போடுங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சுது, ஆனால் புரிஞ்சும் புரியாத அளவுக்கு நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கிறீங்க. அதனால் தெளிவான ஒரு வீடியோவை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.